பகலில் தூங்கிட்டாலும் வராது தூக்கம், நைட்டு சரியாக வராது. பகலில் தூங்காமல் வேலை பார்த்தாலும், வாக்கிங்லாம் போகிறீங்களா? வீட்டு வேலை பார்த்தா போதாது, வாக்கிங் போகணும். வயசு போக போக வாக்கிங் போனால் ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரும். மனசு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது, அது ஒரு முக்கியமான காரணம். ஏதாவது சிந்தனையாக இருந்தால் தூக்கம் வராது, நிம்மதியான தூக்கம் வராது. எல்லாத்தையும் சிந்தனை எல்லாத்தையும் மூட்டை கட்டி வெளியில் போட்டுருணும், கதவை பூட்டிடணும், உள்ளே திரும்ப நுழைஞ்சிடக்கூடாது. அதனால் மைண்டில் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். அது 2 பாட்டு கேட்க சொல்லுங்கள், அவங்க பிடிச்சமான பாட்டு கேட்க சொல்லுங்கள். ஏதோ வகையில் நம்ம மைண்ட் ரிலாக்ஸேஷன், அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யணும். கொஞ்சம் நேரம் படிக்கிறது பிடிக்குமா, ஆர்ட் பிடிக்குமா, இல்லைன்னா பாட்டு கேட்குறது பிடிக்குமா, இல்லைனா பாட்டு பாட பிடிக்குமா. சிலருக்கு கஷ்டமாக தான் இருக்கும் பாட்டு நம்ம கேட்குறது, இருந்தாலும் பாட சொல்லுங்கள். அதனால் ஏதோ ஒன்று மனசுக்கு பிடிச்சதை கொஞ்சம் செய்யணும், மனசுக்கு டைவெர்ட் பண்ணணும். ரொம்ப சிந்தனையாகவே இருந்தோன்னா தூக்கம் வராது. அப்படி இருந்தும் தூக்கம் வரலைன்னா கொஞ்சம் நாளைக்கு தூக்க மாத்திரையை போட்டு பிறகு கொஞ்சம் டேப்பர் பண்ணி டோஸ் குறைச்சி அப்படியே கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் கூட்டி சரி பண்ணிடலாம். தூக்கம் நைட்டு படுக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாலேயாவது சாப்பிட்ற சொல்லுங்கள். சாப்பிட்டுட்டு உடனே போய் படுத்தாலும் தூக்கம் வராது. அந்த ரிகர்ஜிடேஷன் வந்துக்கிட்டே இருக்கும், எது கழிச்சிக்கிட்டே இருக்கும், அசிடிட்டி உள்ளது வராது. அதனால் கொஞ்சம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் முன்னால் சாப்பிட்டுட்டோம். அப்படியே பசிச்சுன்னா கொஞ்சம் பழங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம். மாவு பொருள் எடுக்கக்கூடாது திரும்ப. 2வது அசிடிட்டி உள்ளவங்களுக்கு முக்கியமான காரணம். மற்றபடி இவ்வளவு பண்ணியும் தூக்கம் வரல அப்படின்னா ஏதாவது புக்கை ரீட் பண்ண சொல்லுங்கள். நல்லா புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும். திங்கிங் நிறையா இருந்தால் எங்கிட்ட தூக்கம் வரும். அப்போ ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது அவங்க சிந்தனையை மாற்றக்கூடிய சில மாத்திரைகள் இருக்குது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிற மாதிரி மாத்திரைகள் ரெகுலராக போடலாம். தூக்க மாத்திரை இல்லாமல் மைண்டை டைவெர்ட் பண்ணக்கூடியது, உங்கள் மைண்டை காம் பண்ணக்கூடியது ஆங்ஸியோலைட்டிக் டேப்லெட்ஸ் இருக்குது. அது கூடவே கம்பைண்டாக ஒரு தூக்கம் வர மாதிரி ஒரு பில்லு, ஒரே மாத்திரை சிம்பிளாக போட்டுக்கலாம். லைஃப் லாங்காக போடுறனாலே ஒன்றும் தப்பு இல்லை. இன்னும் குடிமொழியாக போச்சு. ராத்திரி என்ன பண்ண போகணும், தூங்க தானே செய்யணும். மைண்டு ரிலாக்ஸ்டாக தூங்கணும். அதுக்கு மாத்திரைகள் இருக்குது. நீங்கள் டாக்டர்கிட்ட சொன்னீங்கன்னா மைண்டில் சிந்தனை வருது அப்படிங்கிற நீங்கள் வேறு வீட்டில் இருக்கவங்க கண்டுபிடிச்சா கூட நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன மாத்திரை கொடுத்துக்கிட்டால் ஒன்றும் தொந்தரவு இல்லை. ஆனால் பொதுவாக வாக்கிங் நல்லா போனீங்கன்னா நல்ல தூக்கம் வரும். வரும், ஆனால் வராது. என்ன மாதிரி அது வயசு கொஞ்சம் முன்ன பின்ன வரும். அது 60 70 அந்த மாதிரி டைமில் வரும். அது டெஸ்டோஸ்டிரானுடைய அந்த ஹார்மோனுடைய லெவல் குறையும் போது மசில் வீக்னஸ் வரும், மசில் போன் வீக்னஸ் அந்த லேடிஸ்க்கு வர மாதிரி எல்லாம் வரும். அது மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி ஈஸ்ட்ரஜன் விட்ராயலில் வர்ற மாதிரி அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு ஃப்ளஷிங் அதெல்லாம் வராது, அந்த இதெல்லாம் வராது. நார்மலாக அவங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாமே கொஞ்சம் குறையும். ஆனால் அவங்களுக்கும் ஒரு காம உணர்வு இருக்குமா அப்படின்னு ஒரு பெரிய குருக்கிட்ட கேட்கும்போது உங்களுக்கு இருக்கா ஐயா அப்படின்னு அவர் 85 வயசில் அவர்கிட்ட கேட்கும்போது உடல் அளவில் இல்லை அப்படின்னாராம். மனதளவில் அந்த உணர்வு போகிறது ரொம்ப கஷ்டம். அது பெரிய ஞானியாக இருந்தாலும் அது ஒரு அழகை பார்க்கும்போது மனசில் எங்கேயோ ஒரு ஓரத்தில் ஒரு வரத்தான் செய்யும் அப்படிங்கிறாரு. அதனால் அது இயற்கை எண்ணிட்டு நம்ம விட்டுடலாம். நமக்கு வருதே இந்த வயசில் வருதே அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடல் அளவில் அது இருக்காது. வயசு போக போக ஒரு பக்குவம் அடைஞ்சவங்களுக்கு அது இருக்காது. மற்றபடி அந்த ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ் அந்த டெஸ்டோஸ்டிரான் குறையும் போது போன் பெயின், அந்த ஆஸ்டியோமலேசியா போனுடைய டென்சிட்டி குறையும். அந்த ஆஸ்டியோ கிளாஸ்டிக் ஆக்டிவிட்டின்னு கால்சியம் மொபிலைஸ் ஆகி வெளியில் வந்துடும். அதனால் போன் வீக்னஸ்லாம் வரும், ஆண்களுக்கும் வரும். அப்போ அது ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி இருக்குது, ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி. அது ரொம்ப ரேராக தான் கொடுக்குறோம். மற்றபடி உடற்பயிற்சி இருந்து வந்துட்டனாலே நீங்கள் அதெல்லாம் போயிடும். வயசு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், 50 60 70 அப்படி வரலாம். மற்றபடி அவங்களுக்கும் அந்த செக்ஸ் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரானுடைய லெவல் குறைய தான் செய்யும். ரொம்ப குறைஞ்சிட்டுனா அதனால் உள்ள ஒரு மசில் வீக்னஸ்ஸு அதெல்லாம் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் வரும். கிச்சு தொண்டையிலே கிச்சு விக்ஸ் சாப்பிடுங்கள். அதாவது ஒரு இரிட்டேஷன், தொண்டையில் கரகரப்பு, உங்களுக்கு அடக்க முடியாமல் ஒரு இருமல் வந்துடும்.
அது நம்ம என்ன தான் கண்ட்ரோல் பண்ணாலும் முடியாது. அப்போ அந்த சூத்திங் எஃபெக்ட் மென்தால், அந்த இதில் விக்ஸ் மாத்திரையில் மென்தால் இருக்குது. அது வந்து ஒரு அனஸ்தடைஸ் பண்ணிடும். அந்த அந்த இடத்துக்கு ஒரு இரிட்டேஷன் இல்லாமல் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு மதப்பாக்கி விட்டுரும். அப்போ அந்த அந்த சென்சரி ஃபைபர்ஸ் வந்து அதில் உள்ள அந்த அந்த சென்சேஷன் இருக்குல்லையா, அந்த கரகரனே வர்ற சென்சேஷனை கடத்தாது. கொஞ்சம் நேரம் அது ஒரு மரத்து போன மாதிரி ஆகிடும். ஒரு சிம்டமேட்டிக் ரிலீஃப் அவ்வளோதானே தவிர அது ஒன்றும் குணம்லாம் கிடையாது. கம்ப்ளீட்டாக அப்படி தொண்டை அப்படி தடை விட்டுருவார், கம்ப்ளீட்டாக ஆஹா ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படி சிரிப்பார்ல, அந்த கதைலாம் நடக்காது. ஒரு டெம்பரரியாக உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அந்த இருமல் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கே இருமிக்கிட்டே பேசக்கூடாது அப்படின்னா ஒரு விக்ஸ் மாத்திரையை வாயில் போட்டுக்கலாம். அந்த மென்தாலுங்கிறது ஒரு கவுண்டர் இரிட்டன்ட். அது ஒரு இரிட்டேஷன் கொடுக்கும். அங்கே ஏற்கனவே உள்ள இரிட்டேஷன் இல்லாமல் ஆக்கிரும். ஒரு இரிட்டேஷனை கொடுத்து இன்னொரு இரிட்டேஷனை இல்லாமல் ஆக்குறது. இப்போ ஒரு இடத்துல வலி இருக்குது, என்ன பண்ணுறோம், வத்தல் பொடியை போட்டு தேய்ச்சா போயிடும், வலி போயிடும். ஏன்னா அந்த வத்தல் பொடியுடைய வலி அங்கே வந்துடும், அது போயிடும். கேப்சிசைன் நிறைய மாத்திரைகள் லோக்கல் அப்ளிகேஷன் மருந்துகளில் கேப்சிசைன் தான் இருக்கும். கேப்சிசைன் என்னது? கேப்சிகம். நம்ம வத்தலில் உள்ள ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் தான் கேப்சிசம். அந்த கேப்சிசைனை போட்டோன்னா அந்த கவுண்டர் இரிட்டன்ட். அது ஒரு இடத்துல வலி இருக்குது லோக்கலைஸ்டானா அந்த இடத்துல நீங்கள் இதை போட்டு தடவுனீங்கன்னா இந்த வலி வந்துடும், அந்த வலி போயிடும். சுண்டு வலி போய் ஏதோ சொல்லுவாங்கள்ல, ஏதோ சுருட்டு வலி வந்தால் ஏதோ ஒரு வலி வந்து போய் வந்ததும்பாங்கள்ல, கிராமங்களில் சொல்லுவாங்க. ஒரு தேள் கொட்டிட்டுனா என்ன பண்ணுவாங்கன்னா அதில் ஒரு தீக்குச்சியை வச்சு அப்படி சுட்டுருவாங்க. ஏன்னா இந்த வலி வந்துடும்ல, அந்த தேள் கொட்டின வலி போயிடும். ஆனால் இந்த புண்ணு ஆறுறதுக்கு 15 நாள் ஆகும். வசங்கட்டு போய் துட்டுட்டான் அப்படின்னா அது புண்ணு ஆறவே ஆறாது, ஒரு மாதத்துக்கு இருக்கும். அதனால் அது ஒரு கவுண்டர் இரிட்டன்ட், அது ஒரு ட்ரீட்மெண்ட்டு, டெம்பரரி ட்ரீட்மெண்ட், அவ்வளோதான். ஆனால் அது கவுண்டர் இரிட்டேஷன் இருக்குன்னா ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், வைரஸ் இன்ஃபெக்ஷனுக்கு ஆரம்பமாக இருக்கலாம். அப்போ வைரஸுக்குள்ள கார்கிள், சும்மா வெந்நியில் உப்பு போட்டு கார்கிள் பண்ணலாம். தொண்டை வரை கொண்டு போய் வெளியில் கொப்பளிக்கலாம். ஒரு இளம் சூட்டில் வெந்நி வச்சு கையில் ஊற்றி பார்த்துக்கணும். உங்கள் பாட்டில் சக்கனி ஊற்றி பொத்து போகக்கூடாது, கையில் ஊற்றி பார்த்துட்டு அதெல்லாம் செய்யணும். அப்போ இளம் சூட்டில் வெந்நி வச்சு கார்கிள் ஃப்ரீக்வெண்ட்டாக கார்கிள் பண்ணிங்கன்னா அந்த கார்கிள் பண்ணும்போது அந்த சலைன் அந்த சால்ட் வாட்டர் படும்போது அந்த வைரஸ் வந்து அதில் அதிகமாக பெருகாது. அதனால் அது சிம்டமேட்டிக் ரிலீஃபுக்கு அதான் கார்கிளிங் தான், சலைன் கார்கிள் தான் பெஸ்ட்டு. அது போக பீட்டாடின் கார்கிள்னே அதுக்குன்னே தனியாக சொல்யூஷன்லாம் வந்திருக்கு. அது ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி உள்ள ஒரு ஆன்டிசெப்டிக்கு. அதை வச்சு நீங்கள் கார்கிள் பண்ணிக்கலாம். டைல்யூட் பண்ணி ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனாக வாட்டர் விட்டு அந்த வாட்டரை வச்சு நீங்கள் டைல்யூட் பண்ணி கார்கிள் பண்ணிக்கலாம், ஃப்ரீக்வெண்ட்டாக கார்கிள் பண்ணிக்கலாம். ஆனால் வைரஸ் இன்ஃபெக்ஷனுக்கு இவ்வளோ தான் செய்ய முடியும். ஆனால் சூப்பர் ஆடடாக பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், செகண்டரி இன்ஃபெக்ஷன் வந்துன்னா ஆன்டிபயோட்டிக் போட வேண்டியிருக்கும். நீங்கள் அது அப்படியே விக்ஸை போட்டுட்டு அப்படியே ஆஹா அந்த சிரிப்பெல்லாம் நடக்காது. ஒரு டெம்பரரியாக ஒரு ரிலீஃபுக்கு சாப்பிட்லாம்.